இன்னைக்கு டேல செகண்ட் ரவுண்டில் ஃபஸ்ட்டு மேட்சா தேத்தாம்பட்டி விசஸ் ராயபுரம். இங்கே தேத்தாம்பட்டி டாஸ் பண்ணி எலக்டட் டு பேட்டிங். முதல் பாலே எடுத்துட்டாங்க. பெரிய கருப்பு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் திரும்பி அங்கே பவுண்டரியை வெல்கம் பண்ணிருக்காங்க. இந்த நாளோட இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பெரிய கருப்பு நெக்ஸ்ட் ஒன் அப் டு ஏக்கரில் குவிக்கராக வந்திருக்கு. ஒரு நாளை விட்டு கொடுத்தாலும் கம் பேக் ரிலீவ் ஃப்ரம் மகி. நெக்ஸ்ட் ஒன் அடிச்சு போட்ட பந்து கரெக்டான மீட்டர் இருந்திருக்கு. ஹியூஜ் சிக்ஸ் நினைக்கிறேன். ஹியூஜ் சிக்ஸ் ஃப்ரம் பெரிய கிருப்பு பேட்ல இருந்து வர பெரிய 6. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனாங்க. பேக்ஸ்ல அடிச்சாங்க தெளிவா. இங்க டாட் பால் கம் பேக் டெலிவரி மாகி. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையும் தப்பான பால் கரெக்டா பனிஷ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா பவுண்டரி. பேக் டு பேக் இந்த ஓவர்ல 2-4 ஒரு ஆற பதிவு பண்ணிருக்காங்க. குயிக்கா அவங்க வச்சிருந்தாங்க பாரு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட் இருந்த பந்து மிஸ் பண்ணிருக்காங்க. குயிக்கராவே வந்திருக்கு பாக்ஸ்ல. டாட் பால் அட்லாஸ்ட் முதல் ஒரு முடிவுல 14 ஆடி இருக்காங்க. எந்த ஒரு விக்கெட் இலக்காம தேத்தாம்பட்டி. செகண்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண ராஜேஷ் ஸ்ட்ரைக்ல கார்த்தி. செகண்ட் ஓவர் ஸ்போர்ட் அப் டு ஏக்கர்ல நல்ல ஒரு பந்து வீச்சு பண்ணி டாட் பாலோட இந்த ஓவரை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ராஜேஷ். இத்த கொடுக்காத பந்து வீச்சு. நெக்ஸ்ட் ஒன் அப் டு ஏக்கர்ல பேக் டு பேக் ஏக்கர்ல பதிவு பண்ணாங்க. நல்ல ஒரு பிளேஸ்மென்ட் விச்சியாப்ல தான் போயிருக்கு. ரன்னிங் பண்ணி பாப்போம். ரெண்டாவது கால் இருந்திருக்கு. ஈஸி டு நெக்ஸ்ட் ஒன் இதுல ஹெட்ல பட்டிருக்கு. லெக் பை நல்ல ஒரு ஃபேஸ் வச்சிருக்காங்க கையில. ராஜேஷ் கையில இருந்து டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஏரி கமிட்டாயி குறுக்க எடுத்தாங்க. சான்ஸ் ஃபார் ஸ்டாப் மூட லைன்ல ரன்னிங் பிட்வீன் பாப்போம். 2 ரன் கால் பண்ணி ஓடி இருக்காங்க. ஈஸி டு நெக்ஸ்ட் ஒன் அப் டு அக்கர்ல நேருக்கு நேர் எடுத்தாங்க. சரியான கனெக்ட் இல்ல மிடான்ல. 4 ஸ்டாப் மூடல் ஃபீல்டர் லைன்ல சிங்கிள் தாங்க. சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் அங்க ஏரி ஃபுல்லா ஓபன் மீட்டிங் நல்ல கட்டாய் மிடில் ஸ்டிக்கை பதம் பார்த்துருக்கு. நல்லா அடிக்கிற பெரிய கருப்போட விக்கெட்டை ராஜேஷ் எடுத்து கொடுத்துருக்காங்க. ராஜேஷ் முடிவில் 19 ஆடி இருக்காங்க தேத்தாம்பட்டி. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் லோட்டஸ் ஆக்கன் பின் எடுத்தாங்க. கையில் போட்டு பால் ஸ்டாப் ஆயிருக்கு. ஓடி தடுக்க முடியுமான்னு பார்ப்போம். பவுண்டரி வந்திருக்கு. பவுண்டரி கார்த்தி பேட்ல முதல் பவுண்டரி. நெக்ஸ்ட் ஷாட் உடச்சு போடப்பட்ட பந்து மிஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஏரி கமிட்டி ஆயிட்டாங்க. நல்ல ஒரு அப் டு ஆக்கிங்ல திங்க பவுலர் கையில இருந்து நல்ல ஒரு பிளேஸ்மென்ட் கேப்ல பவுண்டரியும் போயிருக்கு. பவுண்டரி கார்த்தி பேட்ல இருந்து ஒரு இரண்டாவது பவுண்டரி இந்த ஓவர்ல. நெக்ஸ்ட் ஒன் சென்சிபிள் பிளே தரையோட தரையா ஒரு பவுண்டரி. அப்புறம் நல்ல ஸ்டாப் உங்களோட ஃபீல்டர் லைன்ல ரன்னிங் பிட்வீன் பாப்போம். சிங்கிள் தான் கிடச்சிருக்குன்னு பார்த்தா தப்பான த்ரோங்க. 1-2 மாதிரி இருக்கு. ஈஸி டு நல்ல ஒரு ஓட்டம். 2 ஓட்டங்கள். நெக்ஸ்ட் ஒன் அப் டு அக்கிங் லென்த்ல கேப்ல தான் போயிருக்கு. ஃபீல்டர் மீண்டும் 2 ஓட்டத்திற்கு பால தோத்தி வந்தாங்க. குயிக்கா ரன்னிங் பிட்வீன் பாப்போம். ரெண்டாவது கால் நல்ல த்ரோ கூட. நல்ல ஒரு ஓட்டம். அம்பையர் ஸ்கோர் ஈஸி டு நெக்ஸ்ட் ஒன் ஸ்லாட் இருந்த பந்து மிட் விக்கெட் ரீஜன்ல ஃபிளாட்டா போயிருக்குங்க. 6 தான் நினைக்கிறேன். 4 ஓட்டங்கள். பவுண்டரி கார்த்தி பேட்ல இருந்து முதல் பவுண்டரி இந்த ஓவர்ல. சாரி 3வது பவுண்டரி நினைக்கிறேன் இந்த ஓவர்ல. நெக்ஸ்ட் ஒன் பாடி அட்டாக் அட் ட்ரை. இந்த டாட்டோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க பவுலர். 3 ஓவர் முடிவில் 36 அடிக்காங்க. 4th ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ராஜேஷ். தனக்கான செகண்ட் ஓவர் 2வது ஓவர் போட்ட ராஜேஷ். இப்போ 4th ஓவர் போட தரையோட தரையா தான் போயிருக்கு. கேப்ல 2வது ஓட்டத்திற்கான முயற்சி. நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் பாப்போம். ரன்னிங் பிட்வீன் குயிக்கா இருந்த காரணத்தினால 2 ஓட்டங்கள் நிறைவு செய்யும். இந்த முறை பேட்ல எஜ் இருந்த மாதிரி இருந்துச்சு. அம்பையர் ஸ்கோர் டாட் பால். அங்கே நல்ல ஒரு ஃபேஸ் யூஸ் பண்ணாங்க. கரெக்டாக வாட்ச் பண்ணி தரையோட தரையாக தள்ளினாங்க. ரன்னிங் பிட்வீன் குயிக்காகவே இருக்காங்க. தப்பான பால்லாம் கரெக்டாக பனிஷ் பண்ணிட்டு 2 எடுத்துருக்காங்க. ரன்னை இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணவே இல்லை தேத்தாம்பட்டி. நல்லா ஃபேஸ் யூஸ் பண்ணி கரெக்டாக எடுத்தாங்க. சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் லைன்ல வைக்க நல்லா அடிக்கிற கார்த்தி. தொடங்கி வெளியே போகிறாங்க ஹாலில் கார்த்தி. நெக்ஸ்ட் ஒன் சென்சிபிள் பிளே. நல்ல ஒரு அப் டு ஆக்கிறாங்க பவுலர் கையிலேருந்து. தரையோட தரையாக போயிருக்கு. பாலுக்கு லேட்டாக ரியாக்ட் பண்ணாங்க ஃபீல்டர். இங்கே கண்டிப்பாக 2 ஓடிடுவாங்க. ஈஸி 2 ஒவ்வொருத்தரும் கூட 2-3 மாதிரி இருக்குது. ஈஸி 3 நெக்ஸ்ட் ஒன் ஏரி கமிட்டி ஆகிட்டாங்க. இந்த தடவை டாப் பேட்ச் ஃபீல்டர்
நல்ல டேக்கனுங்க யங்ஸ்டர் விக்கெட். இந்த விக்கெட்டோட இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க ராஜேஷ். ஃபைனல் ஃபர்ஸ்ட் பால் டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காங்க. கீப்பர் மிஸ் பண்ணி பவுண்டரிக்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். கல் தடுத்துருக்கு கண்டிப்பாக. இங்கே 2 ஓடிட்டாங்க ஆல்ரெடி. 3ஆவதுக்கான கால் இருந்திருக்கு. ஈஸி 3. அங்கே ரன் அவுட்டுங்க. 2 ரன் ஆடாமல் நினைக்கிறேன். சாரி ஈஸி 3. 3 ரன்னு 1 விக்கெட்டு இந்த பாலுக்கு. நெக்ஸ்ட் ஷாட் இன்சைட் எஜ்ஜில் சரியான கனெக்ட் இல்லை. கேப்பில் தான் போயிருக்கு. ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்தலுக்கு போனாங்க. இங்கே இப்போ மிஸ் பண்ணி நல்ல ஸ்டாப் யங்ஸ்டர். சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஏரி கமிட் ஆகி பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. சான்ஸ் ஃபார் 6 நினைக்கிறேன். அம்பேர்ஸ் கால். நெக்ஸ்ட் ஒன் இந்த தடவையும் பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கான சான்ஸா? நல்ல டேக்கன் லைனில் விக்கெட். லாஸ்ட் ஒன் மோர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் பால். நேருக்கு நேரு ஸ்லாட்டில் இருந்த பந்து கேப்லாம் பேருக்கு ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். அங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. பவுலிங் இல்லை. விக்கெட்டுக்கான சான்ஸ் மிஸ் ஆகி இந்த ரன்னோட இந்த இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. 5 ஓவர் முடிவில் 53 ஆடிருக்காங்க. 54 டார்கெட். 53 ஓட்டங்கள். ராயபுரம் ஓப்பனிங் பேட்ஸ்மனா ராஜேஷ் மற்றும் கணேஷ். ஸ்ட்ரைக்கில் ராஜேஷ், நான் ஸ்ட்ரைக்கில் கணேஷ். ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண சரண். ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் போல் முதல் பாலே கட்டுக்கு போனாங்க. சரியான கனெக்டிவ் இருந்திருக்கு. கேப்பில் போயிடும் கண்டிப்பாக. பவுண்டரி 4 அடிச்சு வாம் வெல்கம் பண்ணியிருக்காங்க பவுலரை இந்த இன்னிங்ஸில் ராஜேஷ். டாஸ் பால் இந்த தடவையும் பனிஷ் பண்ணிட்டாங்க. பவுண்டரிக்கான வாய்ப்பு கண்டிப்பாக போயிடும். பவர் பிளே காரணத்தினால பேக் டு பேக் 2 பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காங்க. ஹேட்ரிக் சான்ஸ் ஃபார் ராஜேஷ். பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு அப் டு ஆக்கில்டர். நல்ல ஸ்டாப் கூட ஃபீல்டர் ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள். 2 நாளுக்கு அப்புறம் தரையில் ஆடக்கூடிய மைண்ட் செட் வந்திருக்கு ராஜேஷ்க்கு. நல்ல மைண்டிங்க. ஸ்ட்ரைக்கில் கணேஷ் பெரிய சுத்துக்கு போனாங்க. கேப்பில் தான் போயிருக்கு. பால் தடுக்க முடியுமா? நல்ல ஸ்டாப். சிங்கிள் தான் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள். ஒரு ஓட்டம் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் அப் டு ஆக்கரில் கிளாசிக்காக டிரைவ் அடிச்சாங்க. இங்கே டாட் பாலாக மாறி இருக்கீங்க. டாட் பால் ஸ்டைலிஷாக எடுத்தாங்க. இந்த முறை இன்சைட் சரியாக கனெக்ட்ல கேப்ல தான் போயிருக்கு. நல்ல ஸ்டாப். ஒரு ஓட்டம் மட்டும் வெறும் வாய்ப்பு. ஒரு ஓட்டம் சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிளோட இந்த ஓவர் முடிக்கிறாங்க. 11 ஆடி இருக்காங்க. எந்த ஒரு விக்கெட் இழக்காம 11 ஸ்டார்ட்னா பெரிய கருப்பு. செகண்ட் ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே டிரைவுக்கு போனாங்க. டிரைவுக்கு போய் விக்கெட்ல இருந்து வெளியே போறாங்க ராஜேஷ். முக்கியமான விக்கெட். முக்கியமான விக்கெட்டை முதல் பாலே இந்த விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பெரிய கருப்பு செகண்ட் ஓவர்ல. நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்தலுக்கு போனாங்க. டாட் பால் பேக் டு பேக் டாட்டா பதிவு பண்ணிருக்காங்க. பெரிய கருப்பு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் மணி ஸ்டெப் அவுட் பண்ணி நேருக்கு நேரு டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்ப்போம். கேட்சை டிராப் பண்ணிருக்காங்க. முக்கியமான கேட்சா இருந்திருக்கும். ஆல்ரெடி கேட்ச் தான் மேட்ச் எல்லாம் மாத்திக்கிட்டு இருக்கு. ஈஸி டு சென்ற போட்டியில் சிறந்த ஸ்லாட் இருந்த பந்து நேருக்கு நேரு. சான்ஸ் ஃபார் 6 தான் நினைக்கிறேன். 6 கேட்சை விட்டா கண்டிப்பா மேட்ச் 6. மணி பேட்ல இருந்து முதல் 6 லைஃப் கிடைச்சதை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்லாட் இருந்த பந்து ஸ்டைலிஷா ஹெலிகாப்டர்ல. சான்ஸ் ஃபார் 6ங்க. 6 இல்ல பண்ணிருக்காங்க. அங்க கம்பியில விழுந்திருக்காப்ல அந்த ஃபீல்டர். பேக் டு பேக் மணி பேட்ல இருந்து 2வது 6. ஹெலிகாப்டர் கேப்ல தான் போயிருக்கு. பவுண்டரிக்கான சான்ஸ் ஆன் பார்ப்போம். நல்ல ஸ்டாப் லைன்ல ரன்னிங் பிட்வீன் ஈஸி 2. 2 ஓட்டங்கள் 27 ஆடி இருக்காங்க. ஒரு விக்கெட்ல இருந்து ராயபுரம். நெக்ஸ்ட் கனெக்ஷன் தேர்ட் ஓவர் பால். ஸ்லாட் இருந்த பந்து நேருக்கு நேரு டாப் ஆச்சு தான் நினைக்கிறேன். டிஸ்டன்ஸ் போயிருக்கா. நல்ல டேக் அண்ட் விக்கெட். நியூ பேட்ஸ்மேனா மதன் அப் டு ஆக்கிங் நேரத்தில் தரையோட தரையாக தான் போயிருக்கு. நல்ல ஸ்டாப் கூட லைன்ல ரன்னிங் பண்ணி பார்ப்போம். ஈஸி 2. நல்லதொரு ஓட்டம். நெக்ஸ்ட் ஒன் அடிச்சு போட்ட பந்து இந்த முறை பேட்ல ஏஜ் இருந்திருக்கு. விக்கெட். தப்பான பால்ல தன்னோட விக்கெட்ல வெளியே போறாங்க. ஹாலக் மதன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி நேருக்கு நேரு ஃபிளாட்டா போயிருக்கு. சான்ஸ் ஃபார் விக்கெட்கான சான்ஸ் பார்ப்போம். நல்ல டேக். ஒரு கேட்ச் அப்படி கொடுத்தாலும் இந்த கேட்ச் அப்படி கொடுத்துருக்காங்க. முக்கியமான கேட்சா விக்கெட். நல்லதொரு ஓவர். இதுவரை 2 ஓட்டரிக்கான சான்ஸ் பார்ப்போம். நல்ல லென்த்தை பிடிச்சாங்க. நல்ல ஒரு லைன் அண்ட் லென்த். இங்கே பவுலர் கையில இருந்து கணேசன் கையில இருந்து டாட் பால். ஸ்டோன் மோர் இன் திஸ் ஓவர்.
அப் டு அக்கிங் நேரத்தில் நேருக்கு நேர் ஃப்ளாட்டாக போயிருக்கு. நல்லதொரு பிளேஸ்மெண்ட், நல்லதொரு ஸ்டாப் தடுப்பு. நல்ல த்ரோவும் கூட ரன் அவுட் ஆன் பார்ப்போம். அம்பேர்ஸ் கால் ஈஸி டூ. இரண்டு அட்லாஸ்ட் ஓட்டங்கள் இந்த நிறைவு ரன்னோட இந்த ஓவர் முடிக்கிறாங்க. செய்யப்படுகிறது. மீதமுள்ள 12க்கு 23 ஆடணும். ஃபோர்த் ஓவர் ஷாட்னா பெரிய கருப்பு. முதல் பாலே நேருக்கு நேர் ஃப்ளாட்டாக போயிருக்கு. சான்ஸ் ஃபார் கேட்ச் டிராப் ஆயிருக்கு. செய்யப்படுகிறது. ரன்னிங் பிட்வீன் ஈஸி டூ. மணி மீதமுள்ள அவர்களுக்கு 11 பந்துக்கு இரண்டாவது 21 ஆடணும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி அப் டு அக்கிங் நேரத்தில் தெளிவாக போட்டாங்க. வித்தே கொடுக்காத பந்து வச்சு பெரிய பெரிய கருப்பு கையில இருந்து டாட் பால். அந்த பந்து ஸ்லாட் இருந்த பந்து நேருக்கு நேரு. சான்ஸ் ஃபார் நல்ல கேட்ச் சரண். இங்க லைன்ல சரண் விக்கெட், முக்கியமான விக்கெட்டை நல்ல கேட்சா படுத்து கொடுத்துருக்காங்க சரண். முக்கியமான அப் டூல அங்கே கவர் திசையில் கரெக்டாக பனிஷ் பண்ணிக்கான்னு நினைக்கிறேன். பவுண்டரிக்கான வாய்ப்பா நல்ல ஸ்டாப்புங்க ஃபீல்டர் யங்ஸ்டர். நல்ல த்ரோவும் கூட துப்பாக்கி மாதிரி சுட்டாப்ல. இங்கே ரன் அவுட். ஒரு ஓட்டம் மற்றும் ஒரு கூப்பான ட்ரை அண்டர்லே வந்திருக்கு. குயிக்கரா டாட் பவுல். அம்பேர்ஸ் கால் வைட். டாஸ் பால் தரையோட தரையாக தான் போயிருக்கு. பெரிய ஷாட் தேவை கண்டிப்பாக. நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. சிங்கிள் லாஸ்ட் ஒன் போர். நல்லதொரு மட்டல் பண்ணி ஓட்டங்களின் எண்ணிக்கை 1. போயிருக்கு. ரன்னிங் பிட்வீன் பார்ப்போம். ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கின்றனர். 2ஆம் ரனுக்கான கார்டு இருந்திருக்கு. ஈஸி டூ. நடுவரே லாஸ்ட் இந்த ரன்னோட இந்த ஓவர் முடிக்கிறாங்க. பெரிய கிருப்பு. 38 ஆடி இருக்காங்க. மீதமுள்ள 6க்கு 16 அடிக்கணும். 16 ஆடணும்னு நினைக்கிறேன். 16 மேட்ச் எப்போ வேணால் திரும்ப வாய்ப்பு இருக்கு. பவுலிங் எண்ணில் கார்த்தி. டாஸ் பால் இந்த தடவை கேப்லாம் போயிருக்கு. டாஸ் பாலை கண்டிப்பாக பனிஷ் பண்ணியிருக்கணும். நல்ல ஸ்டாப் கூட. ரன்னிங் குயிக்காக தான் இருந்திருக்காங்க. ஈஸி டூ. மீதமுள்ள 5க்கு 14. டாஸ் பால் பேக் டு பேக் 2 டாஸ் பாலையுமே மிஸ் பண்ணியிருக்காங்க. அம்பேர்ஸ் கால் டாட் பால். விக்கெட்டும் கூட சாரி. ஸ்கூப்கான ட்ரை எங்கே நல்ல ஒரு அப் டு ஏக்கர். இங்கே டாட் பால். பெரிய சுத்துக்கு போனாங்க. சான்ஸ் ஃபார் 4 ஓட்டங்களுக்கான வாய்ப்பா. நல்லதொரு தடுப்பாளர் தடுத்து இடுவதற்கு நல்ல ஸ்டாப் கூட ரன்னிங் பண்ணி பார்ப்போம். சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள். இதுல ரெட்டுக்கு 13 ஆனா தான் மேட்சே ட்ரா பண்ண முடியும். இங்கே ஒயிட் ப்ளஸ் பவுண்டரி கண்டிப்பாக வந்துடும் தான் நினைக்கிறேன். இந்த பாலுக்கு மொத்தம் 5 ரன் வந்துடும். நியூ பால் மற்றும் 4 5 ஓட்டங்கள். ரன் கிராண்டல்ல வந்திருக்கு. என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இந்த மேட்ச்ல உசுறு இருக்கு. 2க்கு 7. பெரிய சுத்துக்கு போயிட்டாங்க. மாட்டிக்காங்க நினைக்கிறேன். கேப்ல ரன்னிங் இப்படின்னு பார்ப்போம். 2 ஓடிட்டாங்க ஆல்ரெடி. ஈஸி டூ. 1க்கு 6 மேட்ச் ஆன் ப்ரெஷர். க்ளோஸில் தான் இருக்குது மேட்ச் இன்னும். இங்கே காலுக்குள்ளே போத்துட்டு வந்திருக்கு கிக்கரா. இதோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. தேத்தாம்பட்டி